ஒரு சூப்பரான ஒரு சுண்டல் வச்சுட்டு தான் ஒரு கிரேவி மாதிரி செய்ய போகிறோம். இப்போ சண்டே மார்னிங்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம செய்ய வேண்டாம், ஒரே போர் அடிக்குது, நம்ம சிக்கன் மட்டன்லாம் கொஞ்சம் பொறுமையாக வாங்கி செய்யலாம் அப்படின்ற நேரத்துலேயும் இருந்தாலும் சரி, காலையில் நீங்கள் வந்து டிஃபனுக்கே வேணா கூட இந்த சுண்டல் வச்சுட்டு பிரெட் எல்லாம் வச்சுட்டு இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கிரேவி வச்சுட்டோம்னா ரொம்ப ஹெவியெல்லாம் இருக்காது. பசங்களும் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக பசங்களுக்கு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ரோட்டு கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சுண்டல் கிரேவின்னு ஒன்று கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்க, சுண்டல் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு வாங்கி நாளே ஊற வச்சுட்டேன். உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு ஒரு 6 விசில் வச்சு எடுத்திருக்கேன். சுண்டல் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை வச்சுட்டு தான் நம்ம கிரேவி செய்ய போகிறோம். பாருங்க, இதில் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம். பூண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 பல்லு பூண்டு, பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மட்டும் இதில் வச்சுக்குவோம். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துடலாம். அந்த சாம்பார் பொடியை நம்ம இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுலேயே நம்ம வந்து சோம்புத்தூள் குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். இப்போ இதை மட்டும் நம்ம வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். வேணும்னா தண்ணி வேணால் ஊற்றிக்கோங்க. இதில் வெங்காயம் தக்காளியில் இருக்க தண்ணியே சரியாக இருக்கும். பாருங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டுக்கலாம். இதுலேயே என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச எண்ணெயை சேர்த்துக்குங்க. 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் மட்டும் சேர்த்துக்கலாம். அந்த 2 வெங்காயத்துல நம்ம வந்து கொஞ்சமா எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அரைச்சிட்டு அதை மட்டும் இதுல சேர்த்துக்கணும். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ இந்த சுண்டல் வந்து நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா, லேசா இதை வந்து அழுத்தி விட்டுக்கலாம். அப்படி ஒன்றும் பாதியமா இப்படியே இப்போ நம்ம அரைச்ச விழுதையும் இதுல சேர்த்துக்கலாம். வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து வச்சிருக்கேன் இந்த சுண்டல் இருக்கே, இந்த இதுல பாருங்க நல்லா அப்படி இப்படி அழுத்தி விட்டுருக்கேன். ஒன்றும் பாதியமா உங்களுக்கு வந்து மசிஞ்சிருக்கு. மிக்சியில எல்லாம் போட வேண்டாம், இந்த கரண்டிலேயே வச்சு நல்லா அப்படியே மசிச்சு விட்டுருவோம். பாருங்க, மிக்சி ஜார்ல மசாலா ஒட்டி இருக்கு இல்லையா, தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிடலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கிட்டு பாருங்க. இப்போ தட்டை மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து கிரேவி மாதிரி வரும். இப்போ எடுத்து பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ வந்து என்ன பண்ணலாம், இது வந்து எப்பயுமே நீங்கள் ரோட்டு கடையில் வாங்கும்போது நல்ல ஒரு ஸ்வீட் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் மட்டும் சுகர் சேர்த்துக்கலாம். அப்போ நல்ல ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். பிரெட்டுக்கெல்லாம் வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா சமோசா அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு நல்லா நொறுக்கி போட்டு மிக்சர், அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டோம் அப்படியே எடுத்து சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். பாருங்க, இது ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நல்ல ஒரு அந்த ரோட்டு கடைங்களெல்லாம் போய் சாப்பிட்டோம்னா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும்ல, அந்த மாதிரி கிடைக்கணும்னா இதில் கொஞ்சோண்டு காஞ்ச வெந்தயக்கீரையை இதில் சேர்த்துடலாம். இதை சேர்க்கும் போது தான் அந்த வாசம் வந்து நல்லா சூப்பராக வரும். இன்னும் 1 நிமிஷம் மட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பிரெட்டை டோஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்க, இப்போ இந்த பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் போட்டுட்டு இதை வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு கோதுமை பிரெட் கிடைச்சாலும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா மைதா பிரெட் கிடைச்சாலும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. நல்லா டோஸ்ட் பண்ணியாச்சு.
இப்போ ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். இதில் சூப்பராக அந்த மல்லி இலையை கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம், தாராளமாக போட்டு இதில் கருவேப்பிலையும் நல்லா பிச்சு போட்டுக்கலாம். கிரேவி பாருங்கள் சூப்பராக இருக்குது. பிரெட்டுக்கு வந்து நல்ல சூப்பரான சைட் டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். வெங்காயம் 2 வச்சுக்கோங்க. இது இல்லாமல் சாப்பிடும் போது அதில் அப்படியே பிச்சு போட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி ஆனியன் எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த லெமன் வந்து இப்படி லேசாக அப்படி புழிஞ்சு விட்டுக்குங்க. புழிஞ்சு விட்டுட்டு சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி பிரெட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த வெங்காயம், இந்த தக்காளி, சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கு மைல்டான மசாலாவோட இதை செஞ்சு கொடுக்கும் போது ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஸ்கூல் விட்டு வந்தவங்க கூட இதை செஞ்சு கொடுக்கலாம். பல்லு இல்லாதவங்க கூட இதை சாப்பிட்லாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு ஹெல்த்தியானது. இதை நான் பட்டர்லாம் போட்டு செஞ்சுருக்கேன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.